இப்போ நான் உங்களுக்கு காரை காட்ட போகிறேன் பாருங்கள். எப்படி இந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். அது கிட்ட வா. ஹாய், வெல்கம் பேக் டு சிப்பாஸ் ப்ளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து காரை பற்றி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் ரேட் பைட். எல்லாருமே இன்றைக்கி சந்திக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, காரில் ரேட் பைட். அப்பப்போ எலி கடிச்சிருது, ஒயரை கடிச்சா நம்மளுக்கு அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணிடுதுன்ற விஷயத்த வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் அதை சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு எளிய முறையில் இந்த ரேட் பைட்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்றதை உங்களுக்கு நான் கற்றுத்தர போகிறேன். நாங்கள் ஒரு மாதம் முன்னாடி தான் ட்ரைபர் கார் ஒன்று எடுத்ததில் என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு ஒரு ஏபிஎஸ் இஷ்யூ ஒன்று காட்டிச்சு 1 மந்த்க்கு அப்புறம். ஃபஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வரும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு ரேட் பைட் ஆகிருக்கு, அதனால் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 22,000 ருபீஸ் கிட்ட எங்ககிட்ட அந்த கிளைம் ஆகும், இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் ஓகே நீங்கள் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கலான்னு சொன்னால், அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி பார்த்தா இன்சூரன்ஸ் கிளைம் ஆக மாட்டேங்குது. ரேட் பைட் இஷ்யூக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில கம்பெனிஸ் வந்து ரேட் பைட் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதுலேயும் ஐசிஐசிஐ, லாம்பார்ட், பாரதி ஆக்ஸா, இதிலலாம் உங்களுக்கு அந்த ரேட் பைட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. நாங்கள் போட்டது ரிலையன்ஸு. அந்த இன்சூரன்ஸை படிச்சுட்டு போடாதனால வந்த வினை, நாங்கள் இந்த ரேட் பைட்டுக்கு பே பண்ணி கார் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வச்சு வெறும் 5,000 தப்பிச்சிட்டோம். இதுவே பெரிய லெவலில் இன்ஜினியர் கடிச்சிருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 lakh 1.5 lakh கிட்ட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது அந்த ரேட் பைட்லேருந்து நம்ம எப்படி காத்துக்கொள்ளலாம், அதே மாதிரி இன்சூரன்ஸில் நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் பெஸ்ட்டாக போடலான்றதை ரெண்டுத்தையுமே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பிஃபோர் தட் நான் காரில் உங்ககிட்ட எப்படி வைக்கணுன்றதை காட்டுறேன். எங்கள் காரையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கார் ஆன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணும் போது இந்த சிக்னல்லாம் வருது பார்த்தீங்களா, இதில் அந்த ஏபிஎஸ்ன்ற சிக்னல் எங்களுக்கு ஆன் ஆயிருந்துச்சு. என்னடா இது ஏபிஎஸ் சிக்னல் ஆன் ஆயிருந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் பேனட்டை போய் செக் பண்ணோம். என்ன பண்ணிருக்கோம், இந்த மாதிரி புகையில கட்டியிருக்கோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் புகையில காட்டணும். இதுதான் புகையில. இந்த மாதிரி புகையிலையே நீங்கள் அங்கங்கே ஜாயின்ஸில் கட்டிட்டீங்கன்னா, உள்ளே கட்டுங்க இன்டீரியராக இந்த ஒயரு, இந்த செக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு 90% ரேட் பைட்லேருந்து கண்டிப்பாக காப்பாற்றிடலான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாதனால இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் இந்த புகையிலையை ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது எங்களோட புது கார் தான். பட் நாங்கள் ஒரு பயத்தில் ஃபுல்லாக கட்டியிருக்கோம், திரும்பி கடிச்சிடக்கூடாதுன்ற நோக்கத்தில். இப்போ உங்களுக்கு இதில் ஒவ்வொரு விஷயமா காட்டிக்கிட்டே வரும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நாங்கள் கட்டியிருக்கோம் புகையில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த புகையில் கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 to 3 weeks உங்களுக்கு வரும். இங்கே இந்த புகையில் காட்டுக்கணும், இங்கே காரில், அதே மாதிரி இங்கே, அதே மாதிரி அந்த இடத்துல அது டாப்பில் ஏசி யூனிட்ஸ் எங்கெங்கே வருதுன்னு பாருங்கள். அங்கங்கே கட்டி விடுங்க. கட்டினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூடிடுங்க. இதே எங்கள் கார் டிரைவர். பின்னாடி போய் பாருங்கள், 7 seater கார். பைட் இஷ்யூவை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறதா சொல்லியிருந்தேன். இதான் நான் எங்கள் காரு. லைட்டாக ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள், இது பேக்கில் இருக்க பூட்டு. கீழே பாருங்கள், நாங்கள் இங்கேயும் புகையில் கட்டியிருக்கோம் இந்த இடத்துல. அதே மாதிரி இங்கே டயர் இருக்குது, இங்கேயும் புகையில் கட்டியிருக்கோம். இந்த டயருக்கு பின்னாடி சில ஒயர்ஸ் இருக்குது, அந்த ஒயர்லையும் நீங்கள் புகையில் கட்டுங்கன்னா அந்த ரேட் பைட் இஷ்யூ எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறதுன்றதை இப்போ நான் சொல்ல போகிறேன். ஈஸி மெத்தட். நம்பர் 1, நீங்கள் கார் எடுக்கும் போது உங்கள் இன்சூரன்ஸை கரெக்டாக படித்து பார்த்து எடுங்க. ஏன்னா சில இன்சூரன்ஸ் வந்து அவங்க வந்து இந்த ரேட் பைட் இஷ்யூக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால் இன்சூரன்ஸ் போடும் போது இந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு ரேட் பைட் இஷ்யூ கிளைம் ஆகுமான்னு சொல்லி நீங்கள் சேல்ஸ்மேன்ட்ட கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா ஆக்சிடென்ட்ன்றது என்னைக்காவது ஒரு நாள் எப்பயாவது நடக்கும்போது உங்களுக்கு பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிளைம் ஆயிரும். இந்த ரேட் பைட்ன்றது நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. எப்போ வேணுமோ எலி கடிச்சு விட்ருவான் காரை. ஏன்னா எலிக்கு டைமிங்லாம் தெரியாது. எப்போ வேணுமோ அவன் முடிவு பண்ணிட்டா அங்கங்கே கடிச்சு வச்சுருவான். கடிச்சிட்டானா உங்களுக்கு இன்சூரன்ஸில் கிளைம் ஆகிற மாதிரி கம்பெனிக்கார்ட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா எப்பயாவது ஒரு டைம் தான் அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். பெரிய இஷ்யூ ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். நம்பர் 2, நீங்கள் எந்த ஷோரூமில் கார் எடுத்தாலும் அந்த ஷோரூம் நம்பர்கிட்ட பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் கார் எடுத்து 1.5 மாதம் தான் ஆகுது இந்த டிரைவர் எடுத்து. ஸோ நாங்கள் இந்த இஷ்யூவை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். இப்போது நான் ரேட் பைட்லேருந்து எப்படி உங்களை தற்காப்பு, அதாவது உங்கள் காரை எப்படி காப்பாற்றுறதுன்றது சொல்கிறேன். நம்பர் 1, நீங்கள் புகையிலையை பயன்படுத்தலாம். நாட்டு புகையிலைன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பேக்கெட் 5 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் இருக்கும். ஒரு 2 பேக்கெட். நீங்கள் அந்த புகையில மினிமம் மேக்ஸிமம் ஒரு 3 to 4 weeks காரில் இருக்கும். காஞ்சி போகிற வரைக்கும் அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்பப்போ பேக்கெட் ஓப்பன் பண்ணி லைட்டாக தண்ணி லைட்டாக அந்த புகையில வேலை அடிச்சு விடுங்க. உங்களுக்கு அது மெயின்டைன் ஆகும். நீங்கள் புகையில அவுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அங்கங்கே ஒயரில் கனெக்ட் பண்ணி விடுங்க. நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் கனெக்ட் பண்ணி புகையிலேயே வச்சுக்கோங்க. நம்பர் 2, நைட்டு உங்கள் காரை நீங்கள் கவரில் போட்டுனதுக்கப்புறம் ஃபெனாயில் பாட்டில் வாங்கி அந்த ஃபெனாயில் பாட்டில் தண்ணியில் கலந்து நல்லா சுற்றி கார் டயர்கள்லாம் சுற்றி அடிங்க. ஏன்னா அந்த வாசனை எலிக்கு பிடிக்காது. அது 1 to 2 days இருக்கும். ஆனால் டெய்லி பண்ணுங்கள். ஃபெனாயில்
அது லோக்கல் ஃபெனைல் வாங்கிறாதீங்க, 20 ரூபா 10 ரூபா. இந்த டாக்டர்ஸ் ஃபெனைல்னு சொல்லி விற்பாங்க. அது போனீங்கன்னா ஸ்மெல் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃபெனைல் லைட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணலாம். உங்கள் காரை ஈஸியான முறையில் உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது மினிமம் பார்த்தீங்கன்னா மந்த்லி மிஞ்சி போனால் 200 முடிஞ்சிடும். ஒயர் கடிச்சிருச்சுன்னா நீங்கள் மினிமம் 1 லேக் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இன்ஜினில் டச் ஆகிடுச்சுன்னா கார் கம்பெனிக்குள்ள எடுத்துகிட்டு போனீங்கனாலே அவ்வளோதான், உங்கள் காசை கரியாக்கிடுவாங்க, முடிஞ்சு போயிடும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் சுபாஸ் ப்ளாக். ஃபர்தர் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது இந்த காரை பற்றி ஏதாவது இஷ்யூஸ் தெரிஞ்சால், உங்களுக்கு ஏதாவது நீங்கள் அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.